வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நேற்று அமாவாசை, அதுக்கு முந்தின வீடியோ தான் இது. நான் காலையிலே கவலை மீன் வந்துச்சு. அதை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா உராஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதை வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். இது கூடவே மஞ்சள் தூள், காரத்தூள், பூண்டு நல்லா நசுக்கி போட்டு, நசுக்க முடியலன்ட்டு நான் துருவிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பொரிச்சிட்டேன். நேற்று அமாவாசை, அதுக்காக நான் சாம்பார் செய்கிறேன். வெத்து சாம்பார் தான் செய்யலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா பீன்ஸ் இருந்துச்சு. பீன்ஸை மட்டும் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு காய வச்சுட்டேன். போன வியாழக்கிழமை வாழைக்காய் வாங்கினா 5 வாழைக்காய் தந்தாங்க 10 ரூபாய்க்கு. அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சிப்ஸு மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் பொரிக்கிறதுக்காக. பருப்பு வெந்ததும் சாம்பாருக்கு தேவையான புளி தண்ணி, சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காய பவுட்ரு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா கொதிக்க வைக்கிறதுக்காக அடுப்பில் ஏற்றிட்டேன். இது கூடவே நான் பீன்ஸு தான் சேர்த்துக்கிறேன். காய்கறி எதுவுமே இல்லை. எங்கள் ஊரில் வியாழக்கிழமை சந்தை. அதில் காய்கறி கொஞ்சம் மலிவாக இருக்கும். எப்போ போவோன்னா நைட்டு 8 மணிக்கு போனால் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். ஒரு வானலில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வாழைக்காய் சேர்த்துட்டு காரத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். பக்கத்து அடுப்புலையே எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு பீன்ஸுக்காக பொரியலுக்காக நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் நேற்று தான் முடிவு பண்ணேன், அசைவமோ சைவமோ ஏதாச்சும் ஒரு காய்கறி பொரியல் நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பீன்ஸு பொரியல் ரெடி பண்ணதும் நான் சாம்பாருக்கு தாளித்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறமா காக்காவுக்கு சோறு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அமாவாசைக்கு என்ன மெனு செஞ்சீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் ஏஞ்சதுமே பால் தெரிஞ்சு போயிருந்துச்சு. அதை வீணாக்க மனசு வரல. ஒரு வானலில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் போட்டு நல்லா தண்ணி சுண்டுனதும் கொஞ்சமாக சீனி சேர்த்து சீம்பால் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு பால்கோவா டேஸ்ட்டில். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செய்வோம். முந்தா நாள் வாங்கின இறா உரித்து வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் இருந்துச்சு. அதை எடுத்து வச்சு இறா குழம்பு செய்யலான்ட்டு உருளைக்கிழங்கு மட்டும் காய்கறி இருந்துச்சு. இறா குழம்புக்கு எந்த ஒரு காய்கறி போட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெயை சூடாக்கிட்டு நான் இறா குழம்புக்குன்னு பார்த்தா கடுகு எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் வெந்தயம் தான். வெந்தயம் பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். பொடியாக நறுக்குன வெங்காயத்தை வதக்கிக்கிட்டேன். தக்காளி அதிகமாக இல்லை, ஒரே ஒரு குட்டி தக்காளி தான் இருந்துச்சு. அதை பொடிசாக நறுக்கி நல்லா வதக்கிக்கிட்டேன். உருளைக்கிழங்குலாம் தோலை சீவிட்டு நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி 4 தடவை வடிகட்டி அதையும் அந்த குழம்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விட வேண்டும். இறா குழம்புனா புளி கொஞ்சம் மட்டாக போடணும், கம்மியாக. என் பையனுக்கு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன். சாதம் வடித்து நல்லா கஞ்சி தண்ணியெலாம் வடிஞ்சதும் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். சாதத்தை வடித்ததும் அதுலேயே வச்சுருந்தா கட்டி தட்டிடும். குழம்பு ரெடியானதும் மல்லித்தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்கிறேன். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்காக. அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு ப்ரெட்டை முக்கி எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். ப்ரெட் ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோதாக இருக்கும். பசங்களை சாப்பிட்றாங்களோ இல்லையோ எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி மேன் தீனி இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் ப்ரெட் ஆம்லேட் காலையிலே செஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டுட்டு ப்ரெட் ஆம்லேட், முட்டை பொரியல், சப்பாத்தி வச்சு என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். இது சிக்கன் பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முட்டை பொரிச்ச வானல்லையே சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா சிம்மிலேயே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வெந்து எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா தொக்கு மாதிரி. இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், சாப்பாடு தயாராகிடுச்சு. என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக கொஞ்சமாக சாதம் போட்டு எறா குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே சிக்கன் பொரியல், ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு பழம் தான் இருந்துச்சு, அதை வச்சு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை சந்தை, அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர்ற வழியில் ட்ரெயின் வந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.